10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் நம்பர் 4.4ல இருக்கக்கூடிய 12th சம் தான் பார்க்க போறோம் பாருங்க. Draw a circle of radius 4.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைய சொல்லிட்டாங்க. டேக் a point on the circle. அந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. Draw the tangent at that point using the alternate segment theorem. ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வழியா alternate segment theorத்தை யூஸ் பண்ணி ஒரு tangent வரைய சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான எக்ஸர்சைஸ். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி. இப்ப வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இப்ப எனக்கு தேவையான சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் டாட் வச்சு O அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஸ்கேல் எடுத்து 4.5க்கு நான் அளக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 4க்கும் 5க்கும் நடுவில் கரெக்டாக 4.5. ஸோ இங்கே இருந்து இங்கே 0 வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? 0 வரைக்கும் அளந்தாச்சு. இது 4.5 சென்டிமீட்டர். ஸோ இதை அப்படியே வச்சு 4.5 சென்டிமீட்டருக்கு நான் சர்க்கிள் வரைய போகிறேன். பாயிண்ட் நான் பிளாட் பண்ணிட்டேன். Pன்ற ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டேன். இந்த P பாயிண்ட் வழியாக ஒரு கார்டு வரைகிறேன் இந்த சர்க்கிளுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து PQ அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே சர்க்கிளில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா R அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த R பாயிண்ட்டுக்கு P வழியாக ஒரு கார்டும் Q வழியாக ஒரு கார்டும் வரைய போகிறேன். பாயிண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இது பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட் ரெண்டுக்கும் கார்டு வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ட்ரையாங்கிள் தான் கிடச்சிருக்குது. பட் வந்து என்ன டேன்ஜென்ட் வரையணும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆர் பாயிண்டில் இருந்து நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு பர்டிகுலர் ஆர்க்கு ஓகேங்களா அளவு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஓரளவு வச்சுட்டு இந்த ரெண்டு லைனையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே அளவு மாறாமல் இந்த பீல இருந்து அதே மாதிரி ஒரு ஆர்க்கு வரைகிறேன். இந்த லைன் கட் பண்ணி சர்க்கிளை கட் பண்ணி வெளியே வர்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே அளவு தான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைனைக்கும் இடையில உள்ள அந்த ஆர்க்கை கட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுறேன். இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கரெக்டாக நான் அளந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர்க்கும் இந்த லைனும் கட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த டாட்டை வச்சு ஓகேங்களா இங்கே டாட்டை வச்சு அதில் இருந்து நான் ஆர்க் வரைய போகிறேன். ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்கு மேலே இன்னொரு ஆர்க். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்க்கு அதே இங்கே ஆர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் பீலேருந்து ஆர்க் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த ஆர்க் ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருந்து இந்த ஆர்க்குக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டும் கட் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாட் பி இந்த டாட் இது ரெண்டு வழியாக ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு விடுங்க. நல்லா பொறுமையாக லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டிருக்க லைன் தான் என்னது டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மார்க் பண்ணணும்னா இங்கே இருந்து இதை இந்த பாயிண்ட் பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஸோ அதோட ரேடியஸ் என்ன 4.5 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் பி அப்படின்ற இடத்துல இது வந்து டேன்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த QP இந்த ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ QPS என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் தான் இந்த QRP அப்படின்றதுக்கு இருக்கும். ஓகேங்களா? பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் QRP இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதுதான் என்ன ஆகும் இங்கே SPQக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேங்களா? SPQக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் அதுதான். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வரையக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிக்கிற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நன்றி. அடுத்த நேரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 14th சம் தான், சாரி 13th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க 13th சம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Draw the two tangent from a point which is 10 cm away from the center of a circle of radius 5. அதாவது 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 10 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரையறதோட இல்லாம ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட். அந்த டேன்ஜென்ட்டையும் அளந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு டாட் வச்சு அதுக்கு பேர் ஓன்னு வச்சுட்டேன். இந்த ஓவை சென்டர் பாயிண்டாக வச்சு 5 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ 5 சென்டிமீட்டர் நான் அளந்துக்கிறேன். 5ல இங்கே வச்சுக்கிறேன் கரெக்டாக. இங்கே வந்து 0ல வச்சுக்கிறேன். இது 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டரை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து என்னது 5 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பாயிண்ட்னு வைக்கலாம்னா நான் வந்து அது ஓன்னு வச்சிருக்கேன். நான் இங்கே இடத்துல ஏபிசின்னு வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பின்னு வைக்கிறேன். ஓன்றப்ப ஓபி கியூ தான் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை பின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓபின்றது லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்ல இருந்து 2 டேன்ஜென்ட் வரைய போகிறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ காம்பஸை எடுத்துக்கோங்க. காம்பஸை எடுத்துக்கிட்டு இந்த ஓபி அப்படின்றத கரெக்டாக பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ அப்போ பாதிக்கு மேலே ஓபி பாதிக்கு மேலே அளவெடுத்து இங்கே மேலே ஒரு ஆறுக்கு கீழே ஒரு ஆறு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே இருந்து மேலே ஒரு ஆறுக்கு கீழே ஒரு ஆறு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஆர்க்கும் வெட்டக்கூடிய அந்த பாயிண்ட் வழியா, ஓகேங்களா, 2 ஆர்க்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடக்கூடிய அந்த பாயிண்ட் வழியா 2 ஆர்க்கும் வெட்டக்கூடிய 2 பாயிண்ட் வழியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஸோ அளந்துக்கோங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, இந்த இடத்துல பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல தொடும். ஓகேங்களா? ஸோ இந்த தொடக்கூடிய இந்த பாயிண்ட், சாரி, தொடுது தொடாமல் இருக்கும். சம்டைம்ஸ் தொடாமல் கூட வரலாம். நம்மளுக்கு என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு 2 லைன், இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டுற இடத்துல சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து இந்த ஓ வரைக்கும் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரேடியஸாக யூஸ் பண்ணுறேன். ரேடியஸாக யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரையப்படுறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பி இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கம் இருக்கும். ஓ இருக்க டிஸ்டன்ஸும் பி இருக்க டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் சர்க்கிள் போட்டுறேன் அப்படியே. ஒரு சர்க்கிள் போட்டேன். 2 சர்க்கிளுமே ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5 தான், ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் வைக்க போகிறேன். 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வைக்க போகிறேன். ஸோ இங்கே பி வச்சிருந்ததுனால இங்கே வந்து கியூன்னு வைக்கிறேன். இது வந்து கியூ டேஷ்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் பியும் பாயிண்ட் கியூவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாயிண்ட் பியையும் பாயிண்ட் கியூ டேஷையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஸோ இந்த 2 லைனும் தான் என்னது, இந்த சர்க்கிளுக்கு நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய டேன்ஜென்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓ பி கியூ கியூ டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணுறேன். கியூவில் இருந்து ஓக்கு லைனை கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓ கியூ டேஷும் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ இதையுமே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஓபி
கியூப் ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிளா இருக்கா? அதே மாரி இந்த சைட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு விட்டு பார்த்தீங்கன்னா, OPQ டாஷ் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த PQவோட லென்த் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. OPக்கு 10 சென்டிமீட்டர் குடுத்துட்டான். சரிங்களா? ஸோ PQக்கு லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் OPQ ஓகேங்களா? ஸோ இந்த Qன்றது 90 டிகிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு டேன்ஜென்ட் வரைஞ்சோம் அப்படின்னா, சர்க்கிள்க்கு டேன்ஜென்ட் வந்து எப்பவுமே அது 90 டிகிரி தான் அதாவது ரேடியஸோட இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்ப OPQ அப்படின்ற ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தவரைக்கும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட் இதுதான் நமக்கு ஹைபார்ட்டன்ஸ். அப்ப OP ஸ்கொயர் ஈக்குவல் டூ பித்தாகரஸ் தியரம் படி ஹைபார்ட்டன்ஸோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்றதுனால OQ ஸ்கொயர் பிளஸ் PQ ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் எழுதலாம். OP ஸ்கொயர் அப்படின்றது எவ்வளவு 10 ஸ்கொயர். OQ ஸ்கொயர் அப்படின்றது 5 ஸ்கொயர் பிளஸ் PQ ஸ்கொயர். ஸோ எனக்கு தேவை PQ ஸ்கொயர் அப்போ 100 இந்த 100 அதாவது 10 ஸ்கொயர்ன்றது 100 அப்படியே இருக்கு. இந்த 5 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது -25ன்னு வரும். ஸோ இது வந்து 75 PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 75 அப்படின்றது வரும். ஸோ இதை நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா PQ ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது வந்து 5 5 ஆர் 25 25 இன்ட்டு 5 அப்படின்ட்டு வரும். அப்போ நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சரி 25 இன்ட்டு 3ன்னு வரும். அப்போ நான் வந்து இதை எப்படி எடுக்கலாம் 5√3 அதாவது 75 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5√3 ஓகேங்களா? எனக்கு இன்னமும் தெரியும்னா இன்னமும் டெப்த்தாக கரெக்டாக வேணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு 1.732ன்றது ஆன்சர். ஸோ இதே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.66 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ PQ அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய 8.66 சென்டிமீட்டர் 8.66 சென்டிமீட்டர் ஓகேங்களா? இதை அளந்து பார்த்துட்டு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அளந்துக்கோம் ஸ்கேல் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.66ன்றது 8.7 அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக 8.7 கரெக்டாக தொட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? 6க்கும் 7க்கும் கிட்டத்தட்ட நடுவில் இருக்கு ஓகேங்களா? 7 ஒட்டி இருக்கு 6 தாண்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது இதோட லென்த்தை கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர். டைரெக்டாக அளந்து எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணி காமிச்சிடணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவுதான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.